வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அருணன் அவர்களும் சமூக ஆர்வலர் பானுகோம்ஸ் அவர்களும் பங்கேற்கிறார். வணக்கம். தேர்தலை திணிக்க பாரதிய ஜனதா கட்சி விரும்பவில்லை அப்படின்னு தமிழிசை சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எப்படி புரிஞ்சுக்கிறது? அவங்க விருப்பப்பட்டா திணிக்க முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா, ஏன் விருப்பம் இல்லைன்னு எடுத்துக்கிறது, எப்படி பார்க்கலாம்? இல்லை, அதுதான் நீங்களே சுட்டி காண்பித்தது போல் எல்லாம் தங்கள் கையில் இருக்கிறது என்கிற அர்த்தம் அதில் வருகிறது. அவங்கள பொறுத்தவரையில் ஒன்று தாங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும், இல்லை என்றால் இப்போது இருக்கிற ஆட்சி தொடரலாம் என்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருப்பதாகத்தான் அவங்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் காண்பிக்கின்றன. இப்படிப்பட்ட ஒரு வசதியான அரசு இனிமேல் அவங்களுக்கு கிடைக்குமா என்று எனக்கு சந்தேகமாக இருக்குது. நான் யோசித்து பார்க்குறேன், இவங்க ஆட்சி செய்வதை விட இத்தகைய ஆட்சி அவங்களுக்கு மிக பொருத்தமானதுன்னு. ஏன்னா அந்த தவறுகள் எல்லாம் அவங்க ஆட்சி என்றால் நேரடியாக அவங்க தலையில் வந்து விழும். இப்போ என்னன்னா, இவங்களுடைய கொள்கையை இவங்க நினைப்பதை அமுல்படுத்துகிற ஒரு அரசு, அதிலே ஏற்படுகிற பாதகங்கள் இவர்களை சாராது. அப்படிப்பட்ட ஒரு வசதி இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. உதாரணம் பாருங்கள், இந்த சந்தையிலே மாடு விற்பனை, அதனால் ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் தடைகளை மத்திய அரசு விதிச்சிருக்கு. இதனால் தமிழ்நாட்டு விவசாயிகள் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகி இருக்காங்க. சில நாட்களுக்கு முன்பு உங்களுடைய தொலைக்காட்சி உட்பட பலவற்றிலும் வந்தது. விற்பனைக்கு மாடுகளை கொண்டு போன விவசாயிகள் விற்க முடியாமல் திரும்ப கொண்டு வந்தாங்க லாரிகளில் ஏற்றி என்றெல்லாம். ஆனாலும் இது பற்றி வாயை திறக்க மறுக்கிறார் நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள். அரசு சார்பாக இதுவரை எந்த மறுப்பறிக்கையும் கண்டன அறிக்கையும் வரல. விவாதங்கள் அதிமுக பேச்சாளர்கள் நாங்கள் ஒன்றும் அதை ஏற்கலையேன்னு சொல்லிக்கிறாங்களே ஒழிய, இப்படியாப்பட்ட ஒரு முக்கியமான பிரச்சனை பற்றி கூட கருத்து சொல்லாத, எதிர்ப்பு தெரிவிக்காத ஒரு அரசு பாஜகவுக்கு இனிமேல் கிடைக்குமா? ஆகவே தான் அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். பானுகம் சொல்லி பார்க்க இல்லை, இதை ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று தமிழக அரசியல் கட்சிகள், ஆட்சியிலிருந்து அரசியல் கட்சிகள், இரண்டு பிரதான கட்சிகள் எப்பொழுதெல்லாம் மத்திய அரசாங்கத்தோடு ஒரு கூட்டணியில் இருக்கிறார்களோ, வெளிப்படையான கூட்டணிங்கும்போது எந்த இதுவும் மத்திய அரசு செய்கிற இல்லை கொண்டு வருகிற எந்த திட்டத்தையும் மாநில அளவில் பாதித்தாலும் அதை வெளிப்படையாக பேசுவதில்லை. மத்திய அரசுக்கு ஆதரவாகவே தங்களுடைய அதிகாரத்தை தக்க வைப்பதற்காக இருந்திருக்கிறார். வெளிப்படையான கூட்டணி அல்லாமல் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகிறது அப்படிங்கிறது, கூட்டணிங்கிறது இல்லாமல் இன்றைய இருக்கிற இந்த நிலையிலும் அதே தான் தொடருது. அப்போ வெளிப்படையாக கூட்டணி வச்சாலும் சரி, மறைமுகமாக கூட்டணி வைத்தாலும் சரி, இப்படியான ஒரு போக்கு தான். அடிப்படையில் என்னென்னா, இந்தியா முழுக்கவும் இதுதான் நிலை. அந்தந்த ரீஜனல் பார்ட்டிஸ், அந்தந்த மாநிலத்தை சேர்ந்த கட்சிகள் தங்களுடைய அதிகாரமா அல்லது மாநில நலனா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கொண்டு வந்தீங்கன்னா, தங்களுடைய அதிகாரத்தை தக்க வைப்பதற்கு தான் எல்லா அரசியல் கட்சிகளும், எல்லா மாநில அரசியல் கட்சிகளும் நடைமுறையில் அதுதான் யதார்த்தமாக இருக்குது. அதுதான் இங்கேயும் நடக்குது. இன்னொரு கோணத்தில் பார்க்கணுன்னா, இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. அப்போ அதை நீக்கணுமா அப்படின்னா, அடிப்படையில் அது ஜனநாயக விரோதம். 356 கொண்டு வந்து நீக்குவதுங்கிறது எந்த விதத்திலும் சரியல்லைங்கிறது ஏற்கனவே அது எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு விஷயம். எல்லா கட்சிகளும் அதை பேசி அது சரியல்லன்னு என்று இப்போ திடீர்னு கலைக்கணும்னு சொல்லுங்க. நம்மளுடைய பிரச்சனைகளை எப்படி களைவதுங்கிறது வேற. உடனே டிராஸ்டிக்காக இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போய் நீங்கள் உடனே ஆட்சியை கலைங்கன்னு சொல்வது அது அரசியல் சுயநலம். ஆட்சி கலைப்பதுங்கிறது சொல்யூஷன் இல்லை. எப்படி பிரச்சனைகளை தீர்க்கலாம், எல்லா கட்சிகளும் சேர்ந்து எப்படி பிரச்சனைகளை தீர்க்கலாம்னு வேணால் பேசலாம். திமுக அந்த கோரிக்கையை வைக்கிறாங்க. இல்லை, நான் என்ன குறிப்பிட விரும்புகிறேன்னா, மாநிலத்தில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி மத்திய அரசோடு நேரடியாக உறவு கொண்டிருந்தாலும் அல்லது மறைமுகமான உறவு கொண்டிருந்தாலும் மத்திய அரசுடைய கொள்கைகளை எதிர்ப்பதே இல்லை. அதிகாரத்தை தக்க வைக்கத்தான் அவங்களுடைய எண்ணமெல்லாம் இருக்கும் என்பது போல சகோதரி சொல்கிறாங்க. பட் நான் சொன்ன உதாரணத்திலேயே, இந்த மாடு விற்பனை விஷயத்திலேயே பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளா அதை எதிர்த்து
தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி இருக்கிறது ஒரு மனதாகன்னு சொல்ல முடியாது. ஒரே ஒரு பாஜக எதிர்க்கான்னு வச்சுக்கோங்க. அப்போ பிரதான எதிர்க்கட்சியாகிய காங்கிரஸுடைய ஆதரவோடு அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. பிற முதலமைச்சர்களுக்கெல்லாம் அந்த முதலமைச்சர் கடிதம் எழுதுகிறார். ஆகவே பிராந்திய கட்சிகள் என சொல்லியிருந்தால் கூட நான் அதை யோசிப்பேன். எல்லா கட்சிகளும் என்று சகோதரி சொல்வது எவ்வளவு தவறு என்பதற்கு கண் முன்னால் பக்கத்திலேயே உதாரணம் இருக்குது. ஆகவே நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் வந்து மாநில அதிகாரத்தை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி விரும்புவது புரிந்து கொள்ளத்தக்கது. அவங்க கேட்டால் இது வரைக்கும் திராவிட கட்சிகள் என்ன சொல்லி வந்திருக்காங்க, எங்களுக்கு கொள்கை தான் வேட்டி மாதிரி, அதிகாரம் பதவியெல்லாம் துண்டு மாதிரி தான் சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஆனால் நடப்பிலே சகோதரி சொல்வது பல சமயங்களில் இயங்கி இருக்கிறது என்பதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் பேச்சளவில் கூட, அதுக்கு தான் இந்த உதாரணத்தை சொன்னேன், பேச்சளவில் கூட எதிர்க்காத ஒரு மாநில கட்சி இன்றைக்கு தமிழகத்திலே ஆட்சியில் இருக்கிறது. சில முக்கியமான விஷயங்கள்ல, வேறு சில முக்கியமான விஷயங்களை பேச்சளவில் ஏற்றுக்கிறாங்க. இப்போ ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை பொறுத்தவரையில் நாங்கள் எதிர்த்திருக்கோங்க, பிரதமர்கிட்டயே சொல்லியிருக்கோங்க. நீட் தேர்வு தமிழகத்துக்கு விலக்கு, நாங்கள் சட்டமன்றத்திலேயே 2 மசோதாக்களை கொண்டாந்து வச்சுருக்கோங்க, அதை மத்திய அரசுக்கு அனுப்பணுங்க. ஆனால் அவங்க ஜனாதிபதிக்கு அனுப்பவே இல்லை. அடுத்து என்ன, நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோங்க. இப்படி சில விஷயங்களை பேச்சளவுலையும் செஞ்சுருக்காங்க. இந்த விமர்சனம் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகுலேருந்து தொடர்ச்சியாக இருக்குது. மத்திய அரசோட இணக்கமாக போகிறது, இல்லை மத்திய அரசுடைய திட்டங்களை வந்து எந்த விதமான கேள்வியும் கேட்காம ஏற்றுக்கிறாங்க, தமிழர் நலன் சார்ந்து இவங்க சிந்திக்கலை, எதிராக செயல்படுறாங்க. அதனால தான் இந்த ஆட்சி வந்து நீடிக்கக்கூடாது அப்படின்னு தான் திமுக போன்ற கட்சிகள் வந்து வலியுறுத்துறாங்க. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? தமிழர் நலன் சார்ந்து சிந்திக்கவில்லைன்னா எதெல்லாம் தமிழர் நலன், எதெல்லாம் தமிழர் நலன் இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வைக்கு தான் வரணும். அப்போ அரசியல் கட்சிகள், பிரதான எதிர்க்கட்சியோ பிற அரசியல் கட்சிகளோ சொல்கிற தமிழர் நலன் எல்லா தமிழக மக்களும் ஏற்றுக்கொள்கிற ஒரு விஷயமா அப்படிங்கிறதுலேருந்து அவரவர் அரசியல் நிலைப்பாடுகளிலிருந்து, அவரவர் அரசியல் சுய லாபங்களிலிருந்து ஒரு தமிழக அரசியல் நலன் இதுதான் அப்படின்னு எல்லார் மேலேயும் திணிக்க முடியாது. எது தமிழக நலன், எது தமிழக மக்களின் நலன் அப்படிங்கிறதுல வேறுபட்ட பல்வேறு கருத்துக்கள் இருக்கு. அந்தந்த இதுல இருந்து தான் எல்லாரும் பேசுறாங்க. இல்ல, நலன் சார்ந்து திட்டங்கள் சார்ந்து மட்டும் இல்லை, நீங்க தொடர்ச்சியாக நடத்தப்பட்ட ரெய்டுகள் இருக்கு. ஆர்கே நகர் இடைத்தேர்தல் விவகாரம், அது ரத்து செய்யப்பட்ட விவகாரம், எல்லா பிரச்சனையும் சேர்த்து தான் பார்க்கணும். நீங்க பிரச்சனைகளை மட்டும் நம்ம பார்க்கல. நீங்க ரெய்டுகளை சொன்னீங்க. ரெய்டுகளை நான் மக்கள் நலன் சார்ந்து நடந்த ஒரு ரெய்டுன்னு நான் சொல்லுவேன். மத்திய அரசு, தமிழக அரசு தமிழக மக்களின் நலனை, தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு நடத்தின ஒரு ரெய்டுன்னு நான் சொன்னால் அதை தவறு நீங்கள் சொல்லுவீங்களா? இல்லை சகோதரர் சொல்லுவாரா? தவறுகள் நடக்கிறது, அது மக்களின் பார்வைக்கு வெளிவருகிறது ரெய்டு மூலமாக. அது மத்திய அரசு செய்ததுன்னு சொல்ல முடியாது. மத்திய அரசின் அமைப்புகள் செய்து தனிப்பட்டு இயங்குகிற அமைப்புகளாக சொல்லப்படுபவை செய்கின்றன. ஆனால் அந்த ரெய்டு வந்து தவறுன்னு சொல்ல முடியுமா? அடிப்படையில் தவறுகள் நடக்கிறது, அதனால ரெய்டு. அப்ப தவறுகள் ஏன் நடக்குதுன்னு தான் நாம பேசணும். ஆனா நாம இங்க என்ன பேசிட்டு இருக்கோம்? அரசியல் ரீதியாக அரசியல் காழ்ப்புணர்வோடு ரெய்டு நடக்குது. இந்த இடத்துல தான் அரசியல் நிலையிலிருந்து அவரவர் சுயநாபம் கருதி பேசுகிறார்கள். மக்கள் நலன் சார்ந்துதான் இந்த மாதிரியான ரெய்டுகள் சோதனைகள்லாம் நடக்குது. அது மத்திய அரசு செய்யல, மத்திய அரசின் கீழ் இருக்கக்கூடிய துறைகள் வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. இல்ல, சகோதரி சொன்னது அடிப்படையான ஒரு கேள்வி, நியாயமான கேள்வி. தமிழர் நலன் என்று எப்படி முடிவு கட்டுறீங்க? அதில் மாற்று கருத்து இருக்கலாமே, கண்டிப்பாக இருக்கும். இப்போ ஒரு முடிவு என்பதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 7,20,00,000 பேரும் ஆதரிப்பாங்க, நிச்சயமாக மாற்று கருத்து இருக்கும். ஆனால் அதில் ஒரு பொதுமைத்தன்மை நம்ம காண முடியும். எப்படி காண முடியும்? உதாரணமாக நீட் விவகாரத்தை சொன்னேன், மாற்று கருத்தெல்லாம் சிலருக்கு இருக்கக்கூடும். ஆனால் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய சகல அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடைய ஒப்புதலோடு ஒருமனதாக 2 மசோதாக்கள், இது தமிழர் நலனை பொதுவாக பிரதிபலிக்கிறது என்று தானே எடுத்துக்கொள்ளணும். இங்கெல்லாம் வந்து பொது கருத்து எடுப்பு என்பதற்கு வாய்ப்பு இல்லை நம்மளுடைய அரசியல் சாசனத்தில். அப்போ சட்டமன்றம் என்ன பிரதிபலிக்குது? இப்படி ஒரு மனதாக நிறைவேற்றப்பட்ட அந்த 2 மசோதாக்களை கடப்புல போட்டு வச்சிருக்கேன். இந்த மாற்று கருத்து வருதுங்கிறது இப்ப மட்டும் தான் பிரச்சனையா, இல்லை இதுக்கு முன்னாடியும் மாற்று கருத்துக்கள்லாம் வந்துட்டு தான் இருந்துச்சு? கண்டிப்பா வந்துகிட்டு தான் இருக்குது, வந்துகிட்டு தான் இருந்தது, இனியும் வரும். ஆனால் பெரும்பான்மை கருத்து அதுதான் தமிழ்நாட்டினுடைய கருத்து, அதுதான் தமிழகத்தினுடைய கருத்து, தமிழர்களுடைய கருத்து என்று தானே பொதுவாக சொல்ல வேண்டியிருக்கும். இப்போ ஸ்டாலின் அவர்கள் தமிழர்களுடைய நலனை இந்த அரசு பிரதிபலிக்கவில்லைங்கிறதுக்கு உதாரணமாக கேட்டால் நிச்சயமாக அவர் இதை சொல்வார். நாங்களும் ஆதரிச்சோங்க, காங்கிரஸும் ஆதரிச்சதுங்க, மொத்தத்தில் வந்து அது நிறைவேற்றப்பட்டது, ஏன் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு அதை அங்கீகரிக்க மறுக்குதுன்னு கேட்டால் அந்த கேள்வி எப்படி உங்கள் தமிழர் நலன் சார்ந்தது அல்லன்னு சொல்ல முடியும்? ரெய்டை பொறுத்தவரையில் அவங்க சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நிச்சயமாக தவறுகள் நடந்திருக்கு.
தவறுகளின் அடிப்படையில் தான் ரெய்டு நடக்குது. ஆனா என்ன சிக்கல் என்றால் அதனுடைய நோக்கம் தவறுகளை களைவதா அல்லது ரெய்டு மூலம் வெறும் நிர்பந்தத்தை கொடுத்து மத்திய அரசு அல்லது மத்தியில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி தனது நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதா? இப்ப பாருங்க, உதாரணம் சொல்றேன். பானுகம் சொல்ற மாதிரி இந்த தவறுகள் நடக்குது, இதை சரி செய்யணும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி 4 ஆண்டு காலம் நீடிக்கணுங்கிறது உங்களுடைய நிலைப்பாடா? இல்ல திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் சொல்கிற மாதிரி இது நீடிக்க கூடாது அப்படிங்கிறது எதிர்கட்சியோட நிலைப்பாடு? அதாவது இதை பொறுத்தவரையில் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு விதமான சிந்தனை என்பது எழும். நான் என்ன சொல்ல வரேன், ஒரு ஆட்சி நீடிப்பதும் நீடிக்காததும் சட்டமன்றத்தை பொறுத்தது. அங்கே அதற்கு பெரும்பான்மை இருக்கிற வரை அது நீடிக்க வேண்டும். அங்கே பெரும்பான்மை இல்லை என்று சட்டமன்றத்தில் தீர்மானிக்கப்பட்டால் அந்த அரசு பதவி விலக வேண்டும். இதுதான் பொதுவாகவே மார்க்சிஸ்ட் கட்சி ஏற்கனவே போய் இப்ப திரும்ப ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறார். ஆளுநரை போய் சந்திச்சு திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் வந்து கோரிக்கை வச்சிருக்கிறார், மீண்டும் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தணும்னு. அது ஆரோக்கியமான விஷயமா இருக்குமா? அது சரியான விஷயம். அதான் எங்களுடைய நிலைப்பாடு வந்து என்னன்னா, கவர்னரோ கவர்னர் மாளிகையிலையோ இது தீர்மானிக்கப்படக்கூடாது. ஒரு அரசுக்கு பெரும்பான்மை வலு இருக்கிறதா இல்லையா என்பது அதை தீர்மானிக்க வேண்டிய இடம் சட்டமன்றம் தான். இப்ப பாருங்க, இது உண்மைதானே, அவருடைய கோரிக்கை நியாயம் இருப்பதாக எனக்கு படுகிறது. ஏற்கனவே நம்பிக்கை வாக்கு கோரினாங்க, அதுல ஜெயிச்சிருக்காங்க. ஆனா இப்ப என்ன வருது, ஆளுங்கட்சியை சார்ந்த ஒரு எம்எல்ஏயே இந்த மாதிரி அங்க விலை பேசப்பட்டார்கள் எம்எல்ஏக்கள் என்று சொல்றாரு. பிறகு அவர் மறுக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் அந்த சிடியில் இருக்கிற தான் தான் என்பதை ஒப்புக்கொண்டிருக்காரு. இப்ப பிரச்சனை வந்து வாய்ஸ் தான் தன்னுடையது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எப்படியோ பிரச்சனை என்பது வந்திருக்கிறது. அப்படி என்றால் இது பற்றிய சந்தேகம் பல கட்சிகளும் எழுப்பி இருக்கின்றன. சிடியை கொண்டு போய் கொடுத்திருக்காரு ஆளுநர்கிட்ட. இப்ப அவர் முடிவு செய்யலாம். என்ன முடிவு செய்யலாம்? மீண்டும் நம்பிக்கை வாக்கு கோருங்கள் என சொல்லுகிற உரிமை அதிகாரம் ஆளுநருக்கு இருக்கிற அந்த அடிப்படையில் தான் போயிருக்காரு. அது சரியான ஆரோக்கியமான அரசியல் என்று தான் நான் பார்க்குறேன். நீங்க எப்படி பார்க்குறீங்க திமுகவுடைய முன்னெடுப்புகளை? இல்லை, அந்த வந்து நம்பிக்கை வாக்கெடுப்புன்னு சொல்கிறதுக்கு கூட அடிப்படையில் வந்து இந்த தினகரன் அணி, எடப்பாடி அணி, ஓபிஎஸ் அணி அப்படின்னா, எடப்பாடி அணிக்கும் தினகரன் அணிக்கு போன எம்எல்ஏக்கள் வெளிப்படையாக சொல்லணும், நாங்கள் இந்த கட்சிக்கு இந்த ஆட்சிக்கு ஆதரவு தரலை, மீண்டும் ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தணும், ஏன்னா நாங்கள் 3வது அணியாக பிரிந்து தனியாக நிற்கிறோம் அப்படின்னு ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்கன்னா அப்போ நம்பிக்கை வாக்கெடுப்புன்னு சொல்லணும். அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லை. ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு இவர்கள் அணிகளாக பிரிந்து ஒருவரோடு ஒருவர் சண்டை போட்டுக்கிறாங்களே தவிர, நம்பிக்கை வாக்கெடுப்புன்னு ஒரு முறை நடந்த போது கூட அந்த 122க்கு தேவையான அளவுக்கு அந்த இடத்துல வந்து ஆதரவு கிடைக்கிறது. இன்றைக்கும் தினகரன் அணி வெளிப்படையாக சொல்ல மாட்டேன். அப்போ எந்த அடிப்படையில், கவர்னர்னு இல்லை, இது கோர்ட்டுக்கு போனால் கூட எந்த அடிப்படையில் இதை வந்து நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு போக முடியும்? ஆனால் இந்த கட்சியில், ஆளுங்கட்சியில் மிகப்பெரிய குழப்பம் இருக்கிறது. அன்றாடம் இதுதான் வந்து செய்தியாக இருக்கிறது. ஒரு நிர்வாகம் சார்ந்தோ மற்றவை சார்ந்தோ என்ன விதமான முன்னெடுப்புகள் தினமும் எடுக்கப்படுகின்றனங்கிறதுக்கு கேள்வியே கிடையாது. அதை யாரும் கேள்வி கேட்பதே கிடையாது. வெறுமனே தினமும் இதுதான் செய்தி, அணு தினமும் அணு நிமிஷமும் இதுதான் செய்தி. திமுக டிமாண்ட நீங்க எப்படி பாக்குறீங்க? காரணம் இல்லாம அந்த டிமாண்ட வைக்கிறாங்கன்னு நீங்க பாக்குறீங்க? இல்ல, அடிப்படை எங்க அதை நோக்கித்தான் ஒரு எதிர்கட்சி பிற கட்சிகளும் அதை நோக்கித்தான் பேசணும், அந்த இதை நோக்கித்தான் கார்னர் பண்ணி கொண்டு போகணும். ஆனா நல்ல பாத்தீங்கன்னா தினகரன் அணிக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் பிரச்சனைகளை அணுக வேண்டும்ங்கிற மாதிரியான ஒரு முன்னெடுப்புகள் தான் பிற கட்சிகளிடம் தொடர்ந்து செயல்படுகிறது, பார்க்க முடிகிறது. அப்போ அதுதான் கேள்வியை எழுப்புகிறது, இங்கே என்ன மாதிரியான அரசியல் நடக்கிறது அப்படிங்கிறது. ரெண்டாவது, அந்த சிடியை கொண்டு போய் கொடுத்தா கவர்னராலேயே அதில் மேலே ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியாது. ஏன்னா அது ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணதுக்கு இட் டேக்ஸ் டைம். கோர்ட்டுக்கு போனாலும் அதுதான், அது டாக்டர்டு வீடியோ, டாக்டர்டு இதா, அந்த ஆடியோ வந்து டாக்டர்டா இல்லை ஒரிஜினலா அப்படிங்கிறதுக்கு டைம் எடுக்கும். அப்போ எதை நோக்கி நாம் வந்து உடனடியாக போக முடியும்? தமிழிசையும் அதுதான் சொல்றாங்க, ஸ்டாலின் சொல்வதையெல்லாம் வச்சு ஆட்சியை கலைக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, அதை வேடிக்கையாக இருக்குது. இதை கவர்னரில் சொல்லணும், கவர்னர்கிட்ட போய் ஒரு கருத்து சொல்கிறாங்க, ஒரு சிடியை கொடுக்குறாங்க, இவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு கவர்னர் என்கிற பதவி என்பது இவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருப்பது என்பதை இவங்களே வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. நான் என்ன அடிப்படையாக பார்க்குறேன்னா, சகோதரி என்ன சொல்கிறாங்க, இந்த அணிகள் பிளவு, அணிகள் இருப்பது என்பதெல்லாம் சட்டபூர்வமாக அதிகாரபூர்வமாக இன்னும் வரல, அப்படி பேச்சுக்கள் தான் வருது. ஆகவே இப்போ தினகரன் அணி என்று புதுசாக ஒன்று வந்திருக்கு, அது 25லேருந்து 32 பேர் வரைக்கும் அவருடைய ஆதரவு இருக்குது என்று வரக்கூடிய செய்திகளை வச்செல்லாம் கவர்னர் ஒரு முடிவு எடுக்க முடியுமா என்று அவங்க கேட்குறாங்க. அது நியாயம்தான், நான் அந்த பிரச்சனைக்குள்ளே போகலை. ஏங்க, எம்எல்ஏக்கள் விலை பேசப்பட்டாங்க, விலை பேசப்படுறாங்க என்று ஒரு எம்எல்ஏ பேசியதாக ஒரு செய்தி வருது.
பஸ்ஸில் ஏறி உட்காந்த உடனே 2 கோடி ரூபாங்கிறாங்க, பிறகு 4 கோடி ரூபாங்கிறாங்க, கூவத்தூர் போன உடனே 6 கோடி ரூபாங்கிறாங்க. ரூபா புரட்ட சிரமமாக இருக்குது, ஆகவே தங்க கட்டியாக தர போகிறாங்கிறாங்க. ஆனால் ஒன்றும் தரல. ஆனால் இன்னொரு கோஷ்டி என்ன சொல்லுதுன்னா, இன்னொரு குரூப்பு உடனடியாக 1 கோடி ரூபா தரப்படும் சொன்னாங்க. ஆகவே நான் அந்த இடத்தை விட்டு தாண்டி இங்கே வந்தேன். தமிழிசை விளக்கம் சொல்லுகிற போது திமுக ஆதாரங்களை கொடுத்திருக்கு, ஆனா அந்த ஆதாரங்கள் உண்மையானவையாங்கிறத பரிசோதனை செய்துதான் நடவடிக்கை எடுக்க முடியும். அது கவர்னர் சொல்லட்டுமே. இப்ப உதாரணம் இவங்க இப்படி சொல்லியிருந்தா நான் ஏற்றுக்கொள்வேன். கலைக்க முடியாதுங்கிற வார்த்தை சொல்றதுக்கு இவங்க யாரு? சரி, ஆதாரம் கொடுத்திருக்காங்க, அந்த ஆதாரம் உண்மையா இல்லையா என்று ஆளுநர் யோசிக்கட்டும் என சொன்னால் அது பொறுப்பான பதில். இவங்க தீர்ப்பே சொல்லிட்டாங்களே, அப்படி என்றால் இப்படித்தான் முடிவெடுக்கணும் என்று ஆளுநருக்கு அறிவுறுத்துவது போல அல்லவா இருக்கு. பிரச்சனை என்பது ஒரு நியாயப்படி அந்த நம்பிக்கை வாக்கு கோரல் என்பது நடந்திருக்க வேண்டும். நடந்திருக்கிறதா என்பது கேள்விக்குறியாகி போயிருக்கிறது. அந்த மாதிரி கேள்விக்குறியாக்கியது ஆளுங்கட்சியை சார்ந்த ஒரு எம்எல்ஏ. அப்படி என்றால் இதை மறுபரிசீலனை செய்யுங்கள் என்று பிரதான எதிர்க்கட்சி தலைவர் சொல்லத்தானே செய்வார். சொல்லலைன்னு அவர் தன்னுடைய கடமையில் தவறியவராக. அதிமுக அரசு மீது மத்திய அரசுடைய அழுத்தம் இருக்கிறதா அப்படின்னு கேட்கிற போது, இல்ல நீங்க இப்ப பாருங்க, திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் ஆதாரம் கொடுத்தாரு, உடனே நாங்க நடவடிக்கை எடுத்துடல, அதற்கான வலுவான ஆதாரங்களை தேடிட்டு அது உண்மையானதான்னு பரிசோதனை செய்த பிறகுதான் நடவடிக்கை எடுக்க முடியும்னு தமிழிசை சொல்றாங்க. கவர்னர் குரல்ல பிஜேபி பேசுகிறது அப்படின்னா அதை எப்படி எடுத்துக்கிறது, எப்படி பார்க்கிறது? அது தமிழிசையுடைய பேட்டிகள் பலவும் எந்த அளவுக்கு முழுமையானதாக ஏற்றுக்கொள்ள முடியுங்கிறது எனக்கு தெரியல. தமிழக பாஜக தலைவர் எப்படி பேசுகிறார், எந்த அடிப்படையிலேருந்து பேசுகிறாருங்கிறதெல்லாம் அவரோட சேர்ந்து எனக்கும் பல கேள்விகள் இருக்கு. அதனால் அதுக்குள்ளே போய் பெரிய அளவில் என்ன பேச முடியும்னு எனக்கு தெரியல. அவர் கவர்னருக்காக பேசுகிறாரா, இல்லை கவர்னரின் வாய்ஸாக இவர் பேசுகிறாரா அப்படின்னு அனைத்து விதமான கேள்விகளையும் கேட்கக்கூடிய அளவில் தான் அவருடைய பேச்சுக்கள் இருக்கு. ஆனால் அப்படித்தான் கவர்னர் இயங்குறாராங்கிறதுக்கு நாம் அந்த லாஜிக்குள்ளே போக வேண்டியிருக்கு. அந்த லாஜிக் படி பார்க்கும்போது தான் நான் சொன்ன இந்த இதெல்லாம் வருது. இந்த சிடி கொடுத்தா கூட அது உடனே அதன் மேலே நடவடிக்கை எடுக்க முடியாது. அது உண்மையானதான்னு பார்க்கணும், டாக்டர் வீடியோவான்னு பார்க்குறதுக்கு டேக்ஸ் டைம். அதே மாதிரி அப்படியே தெரிந்தாலும் அடுத்து என்ன நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்க முடியும், அப்போதான் நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு போக முடியும். இது ஒவ்வொரு படிநிலையில் ஒவ்வொன்றாக கிளியர் பண்ணி போக வேண்டியது. அதனால அது டைம் எடுக்கும், உடனடியாகங்கிறதுக்குல. ஆனால் எதிர்க்கட்சிகள் செய்ய வேண்டிய விஷயங்களை செய்வதில்லைங்கிற பிரச்சனையின் மையப்புள்ளி இங்கே 3 அணிகளாக பிரிந்து நிர்வாகம் சீர்கெட்டு இருக்கு. அதை நோக்கி தொடர்ந்து எதிர்க்கட்சியோ பிற கட்சிகளோ கான்சென்ட்ரேட் பண்ணி கார்னர் பண்ணலாம் கவர்மெண்ட்டை, அதை செய்யறதில்லை. தினகரன் அணியை இவர்கள் தனியாக கொஞ்சம் சாஃப்ட் கார்னரோடையே அணுகுகிறார்கள். பிற 2 அணிகளை தான் இவங்க தொடர்ந்து டார்கெட் பண்ணுறாங்க. அப்போ அது என்ன மாதிரியான அரசியல்ங்கிறதுக்கும் பதில் சொல்லணும். ஆக இங்கே பெரிய அவரவர் அரசியல் நிலையிலிருந்து பண்ணுகிற குழப்பங்கள் இருக்குது. பிஜேபி மட்டும்தான் குழப்பம் பண்ணுதுங்கிறது இல்லை, பிற கட்சிகளும் இங்கே குழப்பம் பண்ணுது. அந்த அடிப்படையில் தான் இங்கே அரசியல் இயங்கிட்டு இருக்குன்னு தான் நான். இதில் ஒரே ஒரு விஷயம்தான் எனக்கு என்ன வினோதமாக படுதுன்னா, கூவாத்தூரில் இந்த எம்எல்ஏக்களில் இருத்தி வைக்கப்பட்ட பொழுது பாஜக உட்பட பல கட்சிகள் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க விலை பேசப்படுறாங்க, எதுக்கு ஒரு இடத்துல கொண்டு போய் அடைச்சி வச்சுருக்காங்க, இது நியாயமா, இப்படி அடைச்சி வச்சு அங்கேருந்து நேர சட்டமன்றம் கொண்டு வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பது நியாயமானெல்லாம் கேட்டவங்க இப்போ பிளேட்டை மாற்றி பேசுகிறாங்க. அப்படிலாம் ஆதாரம்லாம் இருப்பதாக எங்களுக்கு தெரியல, சிடி கொடுத்தாலும் அது ஆராய்ச்சி பண்ணணுங்கிறாங்க. அதனுடைய அர்த்தம் என்னென்றால், முன்பு அவங்களுக்கு சந்தேகம் இருந்தது, சசிகலா இபிஎஸ் இந்த அணிகளெல்லாம் தங்களுக்கு அடங்கி போவார்களா என்கிற சந்தேகம் இருந்தது. ஓபிஎஸ் அணி போல் அவங்க இருப்பாங்களா என்கிற ஐயப்பாடு இருந்துச்சு. இப்போ இந்த ஐயப்பாடெல்லாம் போயிடுச்சு. எடப்பாடியார் அணியும் தங்களுக்கு சாதகமாக வந்துடுச்சு என்றவுடன் இந்த விலை பேசப்பட்ட விஷயத்தை அவங்க எளிதாக மறந்து போய்விட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் மாற்றி கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்பது என்னுடைய கணிப்பு. அந்த வகையில் பாஜக மிக தெளிவாக அரசியல் நடத்துகிறது என்பதுதான் என்னுடைய மதிப்பு. இல்லை, இதில் ஒரு அடிப்படை விஷயம். கூவாத்தூரில் அத்தனை எம்எல்ஏக்களையும் அடைத்து வைத்திருந்த போது தமிழகத்தின் எதிர்க்கட்சியும் பிற கட்சிகளும் அணிதிரண்டு மிகப்பெரிய அளவில் கூவாத்தூரில் போய் போராட்டம் நடத்தியிருந்தா அந்த எம்எல்ஏக்களை வெளியில் விட்டுருக்கணும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு அரசியல் செயல்பாடை நாம் பார்த்தோமா? ஏன் நடக்கலை? அது பிஜேபி, நீங்கள் ஏடிஎம்கேயோட கூட்டணின்னு சொல்கிறீங்க, அவங்களுக்கு அந்த ஆட்சி நீடிக்கணும். எதிர்க்கட்சிகள் அந்த மாதிரியான ஒரு சமயத்தில் என்ன செயல்பாட்டில் இறங்கின? ஏன் அத்தனை கட்சிகளும் சாதாரணமாக போராட்டத்துக்கோ ஒரு கூட்டத்துக்கோ பொதுக்கூட்டத்துக்கோ எத்தனை பேரை திரட்டுறீங்க? உங்களுடைய அத்தனை கட்சிகளும் அத்தனை மெம்பர்ஸையும் கூட்டிகிட்டு போய் கூவாத்தூரில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியிருந்தா அது இந்திய அளவில் கவனம் பெற்றிருக்கும். கூவாத்தூர்லேருந்து அத்தனை எம்எல்ஏக்களும் வெளியில் விட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளுங்கட்சி ஆளார். நடந்ததா? இங்கே ஏன் நடக்கலைங்கிற கேள்வி அடிப்படை இல்லையா? இல்லை, இதை பொறுத்தவரையிலும் மார்க்சிஸ்ட் கட்சியெல்லாம் கடுமையாக அதை
இல்லை, இப்போ எந்தெந்த விஷயத்தில் எத்தகைய செயல்பாடு ஒரு கட்சி எடுக்கணும் அல்லது அனைத்து கட்சிகளும் எடுக்கணும் என்று சகோதரி சொல்கிறதுக்கு உரிமை உண்டு இன்றைக்கி. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன், மத்தியில் ஆளுகிற அதுவும் அடுத்து தாங்க தான் வரப்போகிறோம், கழகங்கள் இல்லாத தமிழகத்தை உருவாக்க போகிறோம் என சொன்ன பாஜக ஏன் அதில் முன்முயற்சி எடுக்கலை? அவங்களும் பேசிக்கிட்டு தானே இருந்தாங்க. காரணம், அவங்களும் பல்வேறு விதமான கணக்கீடுகளை வைத்துக்கொண்டு காய்களை நகர்த்தி கொண்டிருந்தாங்க. அதனால தான் அன்னைக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு. இல்ல நாங்க செஞ்சோம் ஏன் பிஜேபி செய்யலன்னு கேட்கறது வேணா சரியா இருக்க முடியும். நாமளும் செய்யாம பிஜேபி ஏன் செய்யலன்னு கேட்கறது எப்படி? இல்ல, அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. காரணம் எதுவும் தெளிவில்லாம இருந்துச்சு. நான் எதுக்காக அதை சொல்ல வரேன் என்றால், விஷயம் தெளிவாகவில்லை. அது பிஜேபிக்கு பொருந்தும்ல. அப்ப அது சொல்லணும். இப்பயும் மாத்தி பேசுறாங்க. நாங்க இப்பவும் சொல்லுகிறோம், விலை பேசப்பட்டார்கள் அன்றைக்கு. அதற்கு இப்ப புதிதாக ஆதாரம் கிடைத்திருக்கு. அப்படி என்றால் அதை இன்னும் ஆய்வு செய்ய வேண்டும் என்று தானே பாஜக சொல்லணும். அப்படிதான் நாங்க சொல்றோம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, இதுக்கெல்லாம் ஆதாரம் இருப்பதாக சொல்ல முடியாது, இந்த சிடியை வச்செல்லாம் எந்த நடவடிக்கை எடுக்க முடியாது. இவங்களே ஏன் இப்படி சொல்றாங்க? நீங்க என்ன உள்நோக்கம் இருக்கிறதா கருதுறீங்க பிஜேபிக்கு? உள்நோக்கம் என்னன்னா, திமுக இந்த ஆட்சி நீடிக்க கூடாது அப்படின்னு சொல்லுது. ஆனா பிஜேபி தரப்புல இந்த ஆட்சி நீடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பொன் ராதாகிருஷ்ணன் சொல்றாரு 3 ஆண்டுகள் இந்த ஆட்சி நீடித்தால் திமுக காணாமல் போய்விடும் அப்படின்னு சொல்றாரு. ஏதாவது உள்நோக்கத்தோட அவங்க சொல்றாங்கன்னு எடுத்துக்கிறாங்க. அதுதான் உள்நோக்கம். அவங்கள பொறுத்தவரை என்ன நினைக்கிறாங்கன்னா, திமுக தான் பாஜகவின் பிரதான எதிரி. ஆகவே அவங்க திமுகவை வரவிடாமல் செய்வதற்கு என்னென்ன ஓபிஎஸ் அணியை வைத்து அந்த முயற்சி. இப்பொழுது எடப்பாடியார் அணியும் தங்களுக்கு ஏதுவாகி போய்விட்டது. இன்னும் கொஞ்ச நாள்ல தினகரன் அணியை கூட அப்படி கொண்டு வந்து சேர்க்கலாம். ஆகவே தெளிவா சொல்லிட்டாரு மத்திய அமைச்சர், 3 ஆண்டுகள் தொடரட்டும், தொடர்ந்தால்தான் திமுக அடக்கப்படும், அந்த இடத்திலே பாஜக வந்து விடலாம். இதுதான் அவங்களுடைய கணக்கு. அவங்களுக்கு அதுதானே ஒழிய எம்எல்ஏக்கள் விலை பேசப்படுறது பற்றியோ, ஊழல் பற்றியோ, ஊதாரித்தனங்கள் பற்றியோ, லஞ்ச லாவணியம் பற்றியோ அவங்களுக்கு உண்மையான அக்கறை இல்லை என்பதை அவங்களுடைய பேச்சுக்களும் பேட்டிகளுமே காட்டுகின்றன. திமுக எடுத்திருக்கக்கூடிய பிஜேபி எதிர்ப்பு அரசியலை தான் இப்ப பிஜேபி முதன்மையாக பாக்குறது. அதனாலதான் இந்த ஆட்சி தொடரட்டும் அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்ததா புரிஞ்சுக்கலாம். இல்ல, அரசியல்ல பிஜேபி எதிர்ப்பு அரசியல்ங்கிறது எவ்வளவு நாளைக்கு தாக்கு பிடிக்குங்கிறது ஒரு கேள்வி. அது சஸ்டெயின் ஆகுமாங்கிறதும் கேள்வி. ஏன்னா தமிழக அரசியல் அப்படித்தான். எல்லார் மீதும் தவறுகள் இருக்கிறது. எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் தங்கள் அதிகாரத்தை தக்க வைக்க பார்ப்பார்கள், இல்லை தங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபட பார்ப்பார்கள். இந்த வகையில் தான் அரசியல் தொடர்ந்து நடக்குது. ரெண்டாவது, பிஜேபியை செய்யல, பிஜேபி அதே கேள்வி தான் மற்ற கட்சிகளுக்கும். இங்கே நான் அதை தான் சொன்னேன். எல்லா அரசியல் கட்சிகளும் தமிழகத்தின் இன்றைய நிலையில் அவரவர் நிலையிலிருந்து, அவரவர் சுய லாபத்தின் நிலையிலிருந்து தான் பார்க்குறாங்க, செயல்படுகிறார்களே தவிர அடிப்படையில் ஒரு பிரச்சனை நடக்கும்போது அதை நீக்குவதற்கு தங்களுடைய கட்டமைப்புகளை பயன்படுத்த தயாராக இல்லை. அது கூவாத்தூர் விஷயத்தில் ப்ரூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் 1000 இதை நீங்கள் கொள்கை குன்றுகளாக நின்று பேசினாலும் அது பிரயோஜனம் கிடையாது. செயலில் ஒன்று கூட இல்லைங்கிறது தான் அடிப்படை. இல்லை, அது பிஜேபிக்கும் பொருந்தும். பிஜேபிக்கும் பொருந்தும். 3 ஆண்டுகள் இந்த ஆட்சி நீடிக்கணும், நீடிச்சா திமுக காணாமல் போயிடும் சொல்றதை எப்படி பாக்குறீங்க? பொன் ராதாகிருஷ்ணன் சொல்றாரு. அது அவங்க அரசியல் நிலையிலிருந்து பேசுவது. பிஜேபியினுடைய அரசியல் நிலை அதுவாக இருக்கலாம். அதை எப்படி நீங்க பேசலாம் நாம கேட்க முடியாது. திமுகவுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கிறது இல்லையா? அது மாதிரி பிஜேபிக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கலாம், கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கலாம். எப்படி நீங்க பேசுவீங்கன்னு அவரவர் கொள்கையிலிருந்து, அவரவர் பார்வையிலிருந்து அரசியல் தலைவர்கள் பேசுகிறார்கள். அதுக்கு நாம உட்கார்ந்து நீங்க எப்படி பேசலாம்னு கேட்க முடியும். இல்ல, உங்களுடைய பார்வை நான் கேட்கிறேன். 3 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி நீடித்தா திமுக காணாமல் போய்விடும் சொல்றது அவருடைய கருத்து. நீங்க அதுல என்ன நிலைப்பாடு, உங்களுடைய புரிதல் என்னவா இருக்கு? அப்படி காணாமல் போயிடுமா அந்த கட்சி? காணாமல் போயிடுங்கிறதுக்கு முதல்ல அந்த கட்சியின் மேல பல இதுகள் இருக்கு, ஒரு அதிருப்திகள் இருக்குது. அதனால தான் அது தொடர்ந்து தேர்தலில் ஒரு பின்னடைவுகளை சந்தித்து. இந்த அசம்பிளி எலெக்ஷனில் அவங்க மெஜாரிட்டிக்கு நேராக வந்தாங்க அப்படின்னெல்லாம் சொல்லலாம். அது கள சூழ்நிலை எப்படி இருந்ததுங்கிறதையும் சேர்த்து தான் பார்க்கணும். ஆனால் அடிப்படையில் பிரதான எதிர்க்கட்சியாக தமிழகத்தில் இவ்வளவு குழப்பங்கள் நடக்கும் போதும் தமிழகத்தின் பிரதான எதிர்க்கட்சியும் சரி, பிற கட்சிகளும் சரி, சரியான முறையில் எந்த செயல்பாடுகளையும் இன்றைய நிலை வரை செய்யவில்லை. கூவாத்தூர் விஷயம் உட்பட. கூவாத்தூர் அவ்வளவு எளிதாகலாம் புறந்தள்ளிவிட்டு இவங்க மற்ற நேரம் பேசுகிற நியாயங்கள் எல்லாம் பேச முடியாது. கூவாத்தூர்ல நடக்கும் போது இவர்கள் அனைவரும் அந்த இடத்துல போய் செஞ்சிருக்கணும். அதுதான் பிரதான வளர்ச்சியின் அளவுகோலை நீங்க எப்படி தீர்மானிப்பீங்க? மெஜாரிட்டி வந்துட்டாங்க, ஆனா அது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்களே, அப்புறம் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? ஒரு முறை ஆளுங்கட்சியா வர்றாங்க, ஒரு முறை எதிர்கட்சியா வர்றாங்க, அந்த எண்ணிக்கை அளவுல மாறுபடுறாங்க. நியரஸ்ட் மெஜாரிட்டி வந்ததே திமுகவுடைய வளர்ச்சியா நம்ம பார்க்க முடியாதுன்னு சொல்றீங்க. அப்படிதான் புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு நீங்க சொல்றது. வளர்ச்சி வீழ்ச்சிங்கிறதே இங்க இல்ல. 2 பிரதான கட்சிகளும் மாறி மாறி தான் வந்திருக்குது. அப்ப 2 கட்சிகளும் மக்கள் மனசுல வளர்ந்துகிட்டே இருக்குன்னு அர்த்தமா? அப்படி இல்ல, ஆப்ஷனே கிடையாது மக்களுக்கு. இன்றைய தேதி இவ்வளவு குழப்பத்துக்கு பிறகும் 3வது மாற்றுன்னு ஏதாவது உருவாகி இருக்கா? இல்ல உருவாக விடுகிறார்களா?
அதையும் நாம பார்க்கணும். இல்ல மாற்றை உருவாக விடுவதில்லை. எந்த போட்டியானாலும் களத்தில் உனக்கும் எனக்குமான போட்டி தான். ஒண்ணு நீ இரு இல்ல நான் இருங்கிற அரசியல் தான் இங்க தொடர்ந்து நடக்குது. அப்ப மக்கள் என்ன வளர்ச்சியை கணக்குல வச்சு இல்ல அவர்களுடைய அபிமானத்தை அதிகரிச்சா மாத்தி மாத்தி ஓட்டு போடுறாங்க? இல்ல. சரி, அப்ப 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இப்ப alternative மாற்று வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல பிஜேபி தரப்புல இருந்து சொல்லக்கூடிய அந்த கருத்து வந்து அப்ப இனிமேலும் நீடிக்க தான் செய்யும்? மாற்று வர இன்றைய நிலை வரை மாற்றுங்கிறது உருவாகவில்லைங்கிறதான் கள யதார்த்தம். நீங்க ஒரே ஒரு விஷயம்தான், அவங்க எல்லா கட்சிகளும் ஒண்ணுன்னு சொல்றாங்க. கூவாத்தூர் விஷயம் உட்பட மிக முக்கியமான ஒரு வேறுபாடு இருக்கு பாஜகவுக்கும் மற்ற கட்சிகளுக்கும். பாஜக தான் இன்றைக்கு கூவாத்தூரை சுத்தமா மறந்து எம்எல்ஏக்கள் விலை பேசப்பட்டது என்ற அந்த பழைய குற்றச்சாட்டை கைவிட்டு இன்றைக்கு அதுக்கெல்லாம் ஆதாரம் கிடையாது, ஒரு சிடியை நம்ப முடியாது என சொன்ன ஒரே கட்சி தமிழ்நாட்டில் பாஜக தான். அப்படி திமுகவும் சொல்லல, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சொல்லல, காங்கிரஸும் சொல்லல. இந்த முக்கியமான வித்தியாசத்தை சகோதரி மறைக்கிறாங்க. எங்க நடந்தது பூரா முழு பூசணிக்காய சோற்றில் அமுக்கிற மாதிரி கூவாத்தூர் நடந்தது மாதிரி அவங்க சொல்லலையேங்க. அவங்க தெளிவா சொல்றாங்க, இந்த சிடியை வச்செல்லாம் ஒன்றும் பேச முடியாதுங்க. பொன் ராதாகிருஷ்ணன் இன்னும் தெளிவா சொல்றாரு, இது இன்னும் தொடரணும், முழு காலத்தை அது முடிக்கணும், அப்பதான் திமுக ஒழிக்க முடியும் என்று அவர் பேசுறாரு. சரி, அது வாய்ப்பு இருக்கு. அந்த வித்தியாசத்தை மறைக்க கூடாது. அதுல வாய்ப்பு இருக்கு. அந்த கருத்து அந்த அவர் சொல்றாரு இல்லையா, உங்களுடைய புரிதல்? அதாவது பொதுவாகவே பாஜகவுடைய பேச்சு என்பது ஒரு வகையான ஒரு அழிவு நோக்கிலிருந்து பேச ரொம்ப வேதனையான விஷயம். நாங்கள் கடுமையாக காங்கிரஸ் எதிர்த்து வந்திருக்கோம். ஆனால் காங்கிரஸ் இல்லாத இந்தியா வரணும் அப்படின்னு என்றைக்காவது கம்யூனிஸ்டுகள் சொல்லியிருக்கோமா? பல கட்சிகளும் இருக்கட்டும், ஆனால் எந்த கட்சி மக்களிடம் பிரதான சக்தியாக மாறணும் இப்படி தான் பேசணும். காங்கிரஸ் இல்லாத இந்தியா, கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு, இதெல்லாம் நெகட்டிவ் அப்ரோச், ஒரு அழிவு பார்வை. அப்படியாப்பட்ட சிந்தனை தான் இருக்கு. அதுல இருந்து அவர் என்ன சொல்றாரு, இப்ப முதல்ல திமுகவை ஒழிச்சிடணும், அதிமுக வச்சுக்கிட்டு. நான் அவருக்கு சொல்லுவேன், அதிமுகவுக்குள்ளும் நிச்சயமா திமுக அதிமுகவுக்கு இடையில இந்த ஊழல் விவகாரத்தில் பெரிய வேறுபாடு இல்லை என்றாலும் கொள்கை விஷயத்தில் ஒரு சில உடன்பாடுகளும் உண்டு என்பதை அவர் மறந்துவிடக்கூடாது. எம்ஜிஆர் காலத்திலிருந்து ஜெயலலிதா காலம் வரை அது மாநில உரிமைகள் போன்ற சில முக்கியமான பிரச்சனைகள். அதிமுக அதை கைவிட்டு முழுக்க முழுக்க பாஜக பக்கம் போகுமா? மிகப்பெரிய கேள்வி. அப்படி போனால் அதிமுகவுக்கு வேலை இல்லாமல் போகும். அதில் நிச்சயமாக ஒரு அணியாவது ஒரு குரூப்பாவது அதை உணர்ந்து இவர்களை எதிர்க்கத்தான் செய்வார்கள். இது என்னுடைய கணிப்பு. ஆக அந்த அடிப்படையில் இவங்க நினைப்பதெல்லாம் அப்படி ஈஸியாக நடந்து அதிமுக முழுசா விழுங்கி திமுகவை காலி பண்ணி போடலாம், அந்த இடத்துல இவங்க வந்துடலாம் என்பது உங்களுடைய கனவு என்றுதான் நான் மதிப்பு. அதிமுக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அணி வந்து பிஜேபி எதிர்நிலையில மாறும்போது, அதுக்கு உதாரணம் நமது எம்ஜிஆர்ல அண்மையில் வந்திருக்கக்கூடிய சில மீண்டும் கழகங்கள் இல்லாத தமிழகம்ங்கிறது சாத்தியம் இல்லைங்கிறதா உங்களுடைய என்னுடைய கணிப்பு இப்போதைக்கு. அதாவது திமுகவின் வார்த்தையிலே சொல்லணும்னா, கொள்கைப்படி நடக்கிற திராவிட கொள்கை என்று ஆரம்பித்து அதன்படி நடக்கிற ஒரே கட்சி திமுக தான். அதிமுக கொள்கையிலிருந்து மாறுபட்டு ஜெயலலிதாவின் இதுக்கு பிறகு, எம்ஜிஆர் காலத்திலேயே, அதன் பிறகு ஜெயலலிதாவின் கைக்கு அரசியல் கட்சி போன பிறகு அவர் அந்த கொள்கையிலிருந்து முற்றிலுமாக மாறுபட்டார். அதிமுக திமுகவை விட தமிழக மக்களிடம் ஒரு ஏஜ் கூடுதலாக ஏன் அந்த பக்கம் சாஞ்சதுன்னா, இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ். எந்த வெறுப்பு பிரச்சாரத்தையும் அவர்கள் முன்னெடுப்பதில்லை. எல்லா இதையும் பன்முகத்தன்மைனா பன்முகத்தன்மையையும் அவர்கள் உள்வாங்கிக் கொண்ட ஒரு கட்சியாக தன்னை மாற்றிக்கொண்டதனால தான் அதிமுக திமுக விட ஒரு எட்ஜ் கூடுதலாக தமிழக மக்களிடம் அபிமானத்தை பெற்றது. அதை மறுக்க முடியுமா? அப்ப கொள்கை என்பது என்ன? எந்த மாதிரி வெறுப்பை முன்னெடுப்பது? நெகட்டிவ் பாலிடிக்ஸ்ல வெறுப்பை முன்னெடுத்து அரசியல் கட்சி நடத்துவதும் தவறான ஒரு இதுதான். இல்ல, என்ன திமுக என்ன வெறுப்பு பாலிடிக்ஸ், என்ன இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் என்ன இருந்தது? எதை நீங்கள் நீக்குகிறீர்கள்? நீங்க மக்களிடம் பன்முகத்தன்மை சொல்லக்கூடிய இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் என்ன? திமுக கிட்ட கண்ட வெறுப்பு பாலிடிக்ஸ் என்னங்கிறத வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா, திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான வெறுப்பு. அதிமுக என்பது சமூகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களையும் ஏற்றுக்கொள்வதான அவர்களுடைய நிலைப்பாடு, தனிப்பட்ட நிலைப்பாடு, மதம், ஜாதி, இனம், மொழி எதுவாக இருந்தாலும் அது அந்த பன்முகத்தன்மையின் ஒரு கூறு என்று அதனையும் உள்வாங்கிக் கொண்டு கட்சி நடத்து. இன்னொரு பக்கம் இதெல்லாம் கூடவே கூடாது, இது தவறான ஒன்று. கூட்டணியை கட்டமைக்கிறது திமுக. மதச்சார்பற்றன்னு பேசினா மதத்தை விலக்குவதல்ல, மத நல்லிணக்கத்தை போத்துவது. மத நல்லிணக்கத்தை போத்துவது அதிமுக. மத சார்பின்மை, அரசியல் ரீதியான மதச்சார்பின்மை. வாய்ப்பு கொடுங்க. இல்ல ஒண்ணுமில்ல, சகோதரி சொல்வதில் இருக்கக்கூடிய அடிப்படையான முரண் என்னன்னா, பன்முகத்தன்மையை அதிமுக கொண்டிருந்தது என சொல்றாங்க. பாஜக பன்முகத்தன்மையை கொண்டிருக்கா? அது ஒற்றைத்தன்மைக்காக நின்று கொண்டிருக்கிறது. ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் என்று பேசிக் கொண்டிருக்கக்கூடியது. ஆகவேதான் சொல்றேன், அதுல ஒரு முரண் வரும். அதிமுகவின் அவ்வளவு அணிகளும் இந்த பன்மைத்தன்மையை கைவிட்டால் அதிமுகவுக்கு தேவையில்லாமல் போகும்.
ஆகவே தான் என்னுடைய கணிப்பு, ஏதேனும் ஒரு அணியாவது இதை எதிர்க்க வேண்டிய அவசியத்துக்கு ஆளாகும். ஆகவே நிச்சயமாக முரண் எழும் என்பது என்னுடைய கணிப்பு. அவ்வளவுதான். பன்முகத்தன்மை அதிமுகவுக்கு இருந்தது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இன்னைக்கு சொல்ல போனா மதச்சார்பற்ற கட்சிகள் எல்லாமே பன்மைத்தன்மை வேண்டும் என்று தான் விரும்புறாங்க. பன்மைத்தன்மை கூடாது, ஒற்றைத்தன்மை வேண்டும் என சொல்லுகிற ஒரே கட்சி பாஜக தான். மத சார்பற்றங்கிற இதையே அது பொலிட்டிக்கல் டெஃபினேஷன், இந்தியாவின் அரசியல் கட்சிகள் கொடுத்த பொலிட்டிக்கல் டெஃபினேஷன். அது முற்றிலும் மிக மிக தவறான ஒன்று. களத்துல அது மிக தவறாக பயன்படுத்தப்படுகிறது. வெறுப்பை தான் இல்ல அரசியல் சாசனத்திலே உள்ள வார்த்தை அது. மதச்சார்பற்ற அரசு மதச்சார்பற்றதாக இருக்கிறது. அரசியல் சாசனத்தில் மதச்சார்பற்றங்கிற வார்த்தையவே அரசியல் கட்சிகள் தான் உள்ள போகுது. அதுக்காக அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. மத நல்லிணக்கம் தான் பேசியிருக்கணும். இந்தியால பன்முகத்தன்மை இருக்கிற நாட்டில் மத நல்லிணக்கம்னு பேசியிருக்கணும். ஏன் மதச்சார்பற்ற? யாராவது சார்பற்று இருக்கிறார்களா? தயவுசெய்து தவறா சொல்ல நேரம் இல்ல. அரசு மதச்சார்பற்றதா இருக்கணும். அரசு மதச்சார்பற்று இருக்கிறதா? எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சிகள் இல்லைங்கிறதுனால அரசும் இல்லைங்கிறது மத நல்லிணக்கம்னு இருந்தா அதை பிராக்டிஸ் பண்ணிருக்க முடியும். மதச்சார்பற்றுன்னு சொன்னதுனால தான் உங்கள் அரசியலே வேறு மாதிரி நல்லிணக்கமும் வேண்டும். அதன் அடிப்படையில் மதச்சார்பற்ற அரசு வரணும். எந்த கட்சி மத நல்லிணக்கத்தை பேச? இடைவேளை. எல்லா கட்சியும் பாஜக தான் பேசல. சரி, இடைவேளை எடுத்துக்கலாம். இடைவேளைக்கு பிறகு பேசும். இந்தியாவில் பெற்றோருக்காக பெண்கள் தங்களுடைய காதலை தியாகம் செய்கிறார்கள் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. ராஜஸ்தான் மாநிலத்தில் 1995ஆம் ஆண்டு ஒரு ஆணும் பெண்ணும் ஆத்மார்த்தமாக காதலிச்சிருக்கிறாங்க. திருமணமும் செய்திருக்கிறாங்க. ஆனால் பெற்றோருடைய எதிர்ப்பால் இருவரும் தற்கொலை செய்து கொள்வதற்காக முயற்சி செய்திருக்கிறாங்க. இருவரும் ரசாயனம் சாப்பிட்டு தற்கொலை முயற்சியில் ஈடுபடுகிற போது இந்த பெண் அதிகமாக ரசாயனம் சாப்பிட்டதுனால அவர் உயிருக்கு போராடி இருக்கிறார். பெண்ணை காப்பாற்றுவதற்காக அந்த ஆண் வெளியில் போயிட்டு வர்றதுக்குள்ள இந்த பெண் தூக்கில் தொங்கியிருக்கிறார். ஆனால் இவர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. அந்த வழக்கு விசாரணையின் போது தான் உச்சநீதிமன்றம் இந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருக்கு. எப்படி பார்க்கலாம்? அதிகமாக தியாகம் செய்கிறாங்களா பெற்றோர்களுக்காக பெண்கள்? அது தியாகம்னு சொல்ல முடியாது, சூழ்நிலை. ஆனால் அது உண்மைதான். காதலை பெரும்பாலும் பெற்றோர் கொடுக்கிற அழுத்தத்துக்காக விடுவதுன்னு ஒன்று. ரெண்டாவது, ஒரு தான் தேர்ந்தெடுத்த ஒரு துணையோடு போய் ஒரு வாழ்க்கையை அமைத்து கொண்டு அது ஃபெயிலியர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, திரும்ப இன்னொரு வாழ்க்கையும் அமையிறதுங்கிறது இந்தியாவில் ரொம்ப கஷ்டம். அப்போ ஒரு பெண்ணுக்கு தனியாக வாழ முடியுமானா இந்திய சமூகம் அதையும் நிம்மதியாக வாழ விடாது. அப்போ அந்த சேஃப்டிங்கிறது அடிப்படையில் ஒரு பெண்ணுக்கு எப்பவுமே உள்ள அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. அந்த இன்செக்யூரிட்டி காதல் திருமணத்தில் மட்டும் ப்ராபபிலிட்டி இல்லைல்ல, நிச்சயிக்கப்பட்டு பெற்றோரால் ஏற்பாடு செய்யப்பட்ட திருமணத்திலேயும் அந்த வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்துல தான் நிச்சயிக்கப்பட்ட திருமண ஃபெயிலியர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, பெற்றோர் சப்போர்ட் கொடுப்பாங்க. ஒரு செக்யூர்டு ஒரு என்விரான்மெண்ட் அவங்களால கொடுக்க முடியும். அந்த இதில் இருந்து தான் ஒரு பெண் எப்போதுமே திங்க் பண்ணு. இன்றைக்கி ஆப்ஷன் இருந்தது, ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர் ஆச்சு, இன்னொரு ரிலேஷன்ஷிப் பாசிபிள் அப்படிங்கிற ஒரு நிலை வருகிறவர். அது என்ன மனப்பான்மை? நான் பார்த்து வச்சு அதில் தப்பு நடந்தால் நான் உனக்கு உதவி செய்வேன், நீனா பார்த்து செஞ்சுக்கிட்டு ஏதாவது பிரச்சனைனா நான் உதவிக்கு வரமாட்டேங்கிறது என்ன மனநிலை? பெற்றோர்களை இப்போ இன்னும் சரியாக புரிஞ்சுக்கலையா? இல்லை, காதலையும் பெண்களையும் முற்றிலுமாக பெற்றோரை குறையும் சொல்ல முடியாது. நம்ம சமூகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா, பெற்றோரான அந்த நிமிடத்திலிருந்து, குழந்தை பிறந்த நிமிடத்திலிருந்து அவர்கள் பெற்றோர்களாகத்தான் தங்கள் வாழ்க்கையை கட்டமைக்கிறார்கள். முழுவதுமாக அந்த குழந்தைகளுக்காகத்தான் தங்களுடைய வாழ்க்கை. அப்போ முழுவதும் தன்னுடைய சம்பாத்தியத்திலிருந்து, எனர்ஜியிலிருந்து எல்லாத்தையும் கொட்டி ஒரு இதை வளர்க்கும் போது, அது வெளியில் போகுங்கும்போது அவர்கள் அடிப்படையான எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதை தாண்டிய ஒரு அதிகபட்சமான உரிமை அவர்களுக்கு நாம் கொடுக்குறோம். இளைஞர்கள் ஒரு 16 வயசு இல்லை 18 வயசில் வெளியில் போய் தன்னுடைய தேவைகளை, தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கான ஒரு சுதந்திரமான ஒரு வளர்ப்போ சமூக சூழ்நிலையோ இங்கே இல்லை. முற்றிலுமாக 25 வயதானாலும் 26 ஆணுக்கும் அதுதான். கல்யாணமாகிற வரை அந்த பெற்றோருடைய பொறுப்பிலையும் கவனிப்பிலையும் அவர்களுடைய உழைப்பிலையும் தான் அந்த. நீங்கள் சொல்றதுல மனசுக்கு பிடிச்சவங்களா இருந்தா கூட பெற்றோர் சம்மதிக்கலைன்னா அதை விட்டு கொடுக்கறதுல தப்பு இல்லை. அது தவறு. எப்படி? அது என்னுடைய சாய்ஸ், என்னுடைய பார்ட்னரை நான் தான் தேர்ந்தெடுக்கணும். அதுதான் அடிப்படை உரிமையும். அதுதான் என் மனதுக்கு யார் பிடிக்கணும் என் பெற்றோருக்கு கூட தெரியாது. ஆனால் இங்கே நடக்கிறது என்னன்னா, பெண்ணுக்கு எந்த விதமான ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இன்னொரு ரிலேஷன்ஷிப்க்கு ஆப்ஷனே கிடையாது. எந்த ஆணும் ஒரு ஏற்கனவே திருமணமான பெண்ணையோ இல்லை ஏற்கனவே திருமணமாகி குழந்தைகளும் பெற்று அதுக்கப்புறம் ஃபெயிலியரான ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வருகிற ஒரு பெண்ணை திருமணம் செய்த எத்தனை ஆண்கள் தயார்? அப்போ இந்திய ஆண்களின் மீது தான் இந்த குறையும் நாம் செலுத்த முடியும். எப்படி பார்க்கலாம்? அதாவது பெற்றோர்களுக்காக காதலை மட்டுமல்ல, தங்களது உயிரையே தியாகம் செய்கிறார்கள் இந்த நாட்டு பெண்கள் என்பதுதான் இந்த வழக்கை படித்து பார்த்தா வருது. சகோதரி சரியாக குறிப்பிட்டது போல,
தனது ஜோடியை தேர்வு செய்து கொள்ள ஒரு வயது வந்த பெண்ணுக்கு உரிமை உண்டு. இது நமது சட்டம். ஆனால் நடைமுறை என்னன்னா, பெற்றோர்கள் விரும்பலைன்னா தங்களுடைய காதலனை அவங்களால மனம் முடிக்க முடியாது என்பது தான் உள்ள பிரச்சனை. அப்படியே மனம் முடித்தாலும் எவ்வளவு நெருக்குதல்கள், தாக்குதல்கள் என்பதை நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். அது கௌரவ கொலை என்று ஒரு அகௌரவமான பேர் இருந்துச்சு. நல்ல வேளைக்கு சரியான ஒரு சொல் சாதி ஆணவ படுகொலை என்று இன்றைக்கு அதுக்கு சொல்லப்பட்டு, இப்போ ஒரு கணக்கு கடந்த 5 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் மட்டும் 185 ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கின்றன. அகில இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இதில் 2வது இடத்திலே சிறுமையோடு இருக்கிறது. இது எப்படி பெருமைன்னு சொல்கிறது? அப்படி என்றால் இதையெல்லாம் எப்படி தடுப்பது? 2 வகையாக நான் பார்க்குறேன். இந்த காதல் உரிமை பெண் அவளுக்கு இருக்கக்கூடிய அந்த அழுத்தமான அடிப்படை உரிமை, இதை அங்கீகரிக்க வேண்டும் பெற்றோர்கள், சட்டபூர்வமாகவும் சிந்தனை ரீதியாகவும் என்று ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை சகல கோணங்களிலிருந்து நடத்தப்பட வேண்டும். ஒரு காலத்தில் நடந்துச்சு, ஆனால் சமீபத்தில் குறைஞ்சு போச்சு என்பது ஒரு வேதனையான விஷயம். இன்னொரு புறம் சட்டபூர்வமாகவும் சில நடவடிக்கைகள். இப்போ பாருங்கள், இந்த சாதி ஆணவ படுகொலையை சாதாரண கொலையாக கருதி தான் வழக்குகள் எல்லாம் பதிவு செய்யப்படுது. அதில் என்னன்னா, இந்த சாதி ஆணவ படுகொலை செய்யுமாறு தூண்டி விடுறாங்க பாருங்க, நேரடியாகவோ மறைமுகமாகவோ. அவங்க இதிலிருந்து தப்பிச்சிடுறாங்க. ஜாதி பெற்றோர் தாண்டி பானுகம்ஸ் வச்ச இன்னொரு முக்கியமான வாதம் ஆண்களின் மனப்பான்மை. கணவனை இழந்த பெண்ணையோ இல்ல அதைத்தான் சொல்ல குழந்தை இருக்கக்கூடிய ஒரு பெண்ணையோ திருமணம் செய்து கொள்வதற்கு இந்த ஆண் சமூகம் தயாராக இல்லைங்கிற போது பெண்களின் பாதுகாப்பு குறித்து மீண்டும் மீண்டும் அங்க பிரச்சனையும் சந்தேகமும் கேள்வியும் பெற்றோருக்கு வந்துட்டே இருக்கிறதுனாலதான் அவங்க இந்த மாதிரியான அழுத்தங்களை பெண்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த இடத்துக்கு தான் நான் வர்றேன். இப்போ தாங்கள் நினைக்கிற தங்களை விட ஒரு அடித்தட்டு சாதி ஒரு இளைஞனை தனது பெண் காதலித்தால், திருமணம் செய்து கொண்டால், அதை மிக மிக தவறு என்று பார்க்கிற பார்வை பெற்றோர்களுக்கு வருகிறது என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் சுற்றி இருக்கக்கூடிய சமூகம், குறிப்பாக அதில் இருக்கக்கூடிய பெருசுகள், ஆண்கள். அவங்க இந்த பெற்றோரை இன்னையா உன் மகன் இப்படி அந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டான், நானா இருந்தா இன்னும் தீர்த்து கட்டியிருப்பேன் என்றே சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு போறாங்க. இந்த சூழல் என்பது எவ்வளவு கொடுமை! இதை எப்படி தடுப்பது? இதற்கென்று சட்டம் வேண்டும் என்று தான் இந்த ஆணவ படுகொலையை தடுக்க தனி சட்டம் வேண்டும் என்று இன்றைக்கு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சேலத்திலிருந்து சென்னை வரை ஒரு பாத யாத்திரையை, நடைபயணத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆக இத்தகைய சட்டங்களும் தேவை. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன், ஆண்கள் என்கிற சொல்லுக்கு பதிலாக ஆணாதிக்க சமுதாயம் என்பேன். இந்த சமுதாயமே அந்த மாதிரி இருக்குது. ஆகவே அதை பல முனை தாக்குதல் இந்த சமுதாயத்தை சீர்திருத்த நாம் தொடுக்க வேண்டி இருக்குது. இது மிக சோகமான ஒரு நிலைமை. இங்கே பாருங்க, அந்த காதலனும் சேர்ந்து தியாகம் செய்யத்தான் முனைந்திருக்கிறார். சேர்ந்து வாழ விடாது இந்த சமுதாயம். அவன் மீது கொலை குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. அடிப்படையில் சட்டம் போட்டெல்லாம் ஒன்றும் சரி செய்ய முடியாது. மனப்பான்மை சார்ந்ததாக, மனப்பான்மை சார்ந்தது. ஆண்களைத்தான் டார்கெட் பண்ணி இது பண்ணும். பெற்றோரை சொல்றதுங்கிறது பிரச்சனையின் இன்னொரு பக்கத்துல நழுவி போறது. ஆண்கள் எவ்வாறு பெண்களை வர்க்கமாக பார்க்காம அருணன் சொல்ற மாதிரி ஆதிக்க மனப்பான்மைன்னு அவர் பார்க்கிறார். அந்த சமூகம் நான் சட்டம் மட்டும்னு சொல்லல, ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த சமூக சீர்திருத்த பிரச்சாரமும் தேவை, சட்டமும் தேவை, ரெண்டும் தேவை என்பது என்னுடைய. சரி, இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசுவோம். சிந்திக்கும் திறனை இழக்கிறதா கூகுள் தலைமுறை அப்படின்னு ஒரு செய்தி கட்டுரை இருக்கு. எல்லாத்தையும் கூகுள் பண்ணி பார்க்கக்கூடிய தலைமுறையாக இது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பூனைக்கு எப்படி முடிவெட்டணுங்கிறதுல தொடங்கி வெடிகுண்டை எப்படி தயாரிக்கிறது வரைக்கும் எல்லாமே இன்டர்நெட்ல இருக்கு. அதனால இந்த தலைமுறை சிந்தனை திறனை இழக்கிறதா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இப்படி இழக்கிறதா எப்படி பார்க்கலாம்? இல்லை, அந்த கட்டுரை துவக்கமே டேகார்ட், தத்துவஞானி டேகார்ட்டுடைய பிரபலமான வாசகம், ஐ திங்க் தேர்ஃபோர் ஐ ஆம், நான் சிந்திக்கிறேன் ஆகவே நான் இருக்கிறேன் என்று சிந்தனைக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்திருப்பார். அந்த வாசகத்தோடு தான் அது ஆரம்பிச்சிருக்கு. கூகுள் வந்ததுனால அந்த சிந்திக்கும் திறனே போயிடுமோ என்ற கவலையோடு அவங்க இருக்காங்க. நான் அப்படி நினைக்கல. சிந்தனை என்பது என்ன? அது வெறும் விவரங்களுடைய தொகுப்பு அல்ல, செய்திகளின் கூட்டுமானம் அல்ல. சிந்தனை திறன் என்பது பிரச்சனையுடைய சாரத்தை உள்வாங்கி அதற்கு தீர்வு காண முனைவது, அதுதான் சிந்திக்கும் திறன் என்பது. அது ஒன்றும் ஒழியாது, அழியாது. அது அழிந்தால் மனித குலமே அற்றுப்போகும். கூகுளில் விவரங்கள் இருக்குது,
ஃபேக்ட்ஸ் ஆர் அவைலபிள். அந்த விவரங்களை இனிமே நீங்க கடந்து தேடிட்டு இருக்க வேணாம். இல்ல அப்படி ஒரு முடிவுக்கு வர முடியுமா? பல பேருடைய கருத்துக்கள் இருக்கு இல்லையா அதுல? இல்ல அதாவது கருத்துக்கள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா புதிதாக ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரச்சனை குறித்த செய்திகள், விவரங்கள் நீங்க ரொம்ப சிரமப்பட வேண்டியதில்லை. இப்ப கூகுளுக்குள்ள போய் அதை எடுத்துக்கலாம். ஆனால் அந்த பிரச்சனையினுடைய சாரத்தை உள்வாங்குவது என்பதும் அதற்கான தீர்வு கண்டுபிடிப்பது என்பதும் மனிதர்களுடைய சிந்தனை ஆற்றலை பொறுத்தவரை அதை பொறுத்தது. அதுக்கு உண்மையிலே இது வசதி என்று நான் நினைக்கிறேன். என் அனுபவம்லாம் அதுதான். இப்போ ஒரு பிரச்சனை வருது, இந்த பிரச்சனையுடைய விவரங்களுக்கெல்லாம் நான் கடந்து முன்பெல்லாம் ஏகப்பட்ட புத்தகங்களை தேடிக்கிட்டு இருப்பேன், நூலகத்தில் ஓடி போய் அலைஞ்சிக்கிட்டு இருப்பேன். எனக்கு இப்போ ஃபேக்ட்ஸை பொறுத்தவரையிலையும் தட்டுனா கிடைக்குது, ஆனால் தீர்வு அப்படி தட்டுனா கிடைக்காது. இப்போ எடுத்திருக்கிற பிரச்சனை இந்த ஃபேக்ட்ஸை வச்சு நான் அதை பகுத்தாய்வு செய்து அதிலிருந்து எது சரியான முடிவு என்று நான் வர முடியும். ஆகவே கூகுளில் கிடைக்கக்கூடிய ஃபேக்ட்ஸ், அந்த விவரங்கள் எனக்கு என்னுடைய சிந்தனை திறனை வளர்க்கிறது என்பதுதான் என்னுடைய சொந்த அனுபவமும் என்னுடைய மதிப்பீடும். நீங்க எப்படி பார்க்குறீங்க? அப்படிதான். ஒரு சிந்தனை குறைந்த மனுஷன் இருக்கவே முடியாது, சிந்தனை அதிகப்பட்டு இருக்கிறதுன்னு தான் நானும் சொல்லுவேன். அதாவது அடிப்படை விஷயங்களையே தேடி அலைஞ்சு பாதி நேரம் வீணாகி போன, வாழ்க்கையின் பாதி நாள் வீணாகி போன நிலையில் இன்னைக்கு அடிப்படை விஷயங்களை தேட வேண்டாம். அந்த டைம் சேவ் ஆகுது. அதுக்கு அடுத்த நிலையில் நம்மளுடைய திங்கிங் சிந்தனை விரிவடைவதற்கு கூகுள் உதவுது, இன்டர்நெட் உதவுது. ஆனால் இதற்கு இன்னொரு கோணம் உண்டு. இதை இந்த அபரிமிதமான நாலேஜ் இருக்குல்ல, இதை எப்படி அடுத்த நிலைக்கு எடுத்து செல்வதுங்கிறதுக்கு நாம ட்ரெயின் பண்ணணும். ஓகே, அதுவும் முக்கியம். அந்த சேவாகக்கூடிய நேரத்தை என்ன பண்றோங்கிறதும் முக்கியம். அந்த சேவார நேரம் அதனுடைய அடுத்த நிலைக்கு போகணும். அது ட்ரெயின் ஆகலை. நாம இன்னும் அந்த இது ஒரு டிரான்சிஷன் பீரியட். எங்க போகுது அந்த நேரம்லாம்? எப்படி அந்த நேரம் பூரா நியூஸ் ஓவர்லோட்ல போகுது. எத்தனை செய்திகளை படிக்க முடியுமோ அத்தனை செய்திங்கிறது நான் அன்றாட செய்தி மாத்திரம் சொல்லலை, எந்த விஷயமாகணும் அதை தெரிந்து கொள்கிறோம் இல்லையா, அந்த நாலேஜை நாம ஒவ்வொரு விஷயமா தெரிஞ்சுக்கிறோம். ஆனா அதிலிருந்து நம்மளுடைய சிந்தனை அடுத்த நிலைக்கு எப்படி போறதுங்கிறதுக்கு ஒரு ட்ரைனிங் தேவைப்படுது. அது இங்க ப்ராப்பராக களத்தில் கொடுக்கப்படுவதில்லை. அது கல்வி சாலைகளில் ஆகட்டும், வெளியில் ஆகட்டும், அது கொடுக்கப்படுவதில்லைங்கிற அந்த கேப் தான் இங்க இப்ப ஆப்வியஸா ரொம்ப அதையும் கூகுள் பண்ணி பார்த்துக்கலாம், எப்படி நேரத்தை மிச்சப்படுத்துறது, எப்படி அடுத்த லெவலுக்கு. ஒரு நெகட்டிவ் இது என்னன்னா, இது ஒரு இன்டராக்ஷனை குறைக்குது. கம்யூனிகேஷன், மனிதர்கள் இன்னொரு மனிதர்களோடு வெளியில் சென்று உரையாடுவதோ இல்லை குடும்பத்திற்குள்ளே உரையாடுதலை குறைக்கிறது. எல்லாமே இந்த வெளியில தான் நடக்குது, இன்டர்நெட் இதுல தான் நடக்குது. அப்படிங்கும்போது மக்கள் ஒரு நிஜத்துல எப்படி லைஃப் லீட் பண்ணணும், எப்படி ரிலேஷன்ஷிப்பை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் மறந்து ஒரு முழுக்க ஏலியனட்டாய் தனித்தனி தீவுகளாக இருக்கிறாங்களா, அப்படி வந்துடுறாங்களா? இல்ல, அதுல ஓரளவு உண்மை இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன், உங்களுக்கு தேவையான விவரங்களை நீங்க கூகுள்ல இருந்து எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் சகல தேவையான சிந்தனைகளையும் அது தராது. அது சக மனிதருடன் பகிர்தலில் தான், உரையாடலில் தான் அது கிடைக்கும். இல்ல அதுவும் அது குறையக்கூடிய ஆபத்து இருக்கு என்பதுல 1000 பேருடைய சிந்தனை அங்க வருது இல்லையா, இணையதளத்துல விவாதங்கள் நடக்கிறது, ஆரோக்கியமான பரிமாற்றங்கள் நடக்குது. இல்ல அது சில மேற்கோள்கள் வருது. நீங்க ஒரு மனிதர்களுடன் உரையாடும் பொழுது ஒரு பிரச்சனை எடுத்துக்கணும். இப்ப நாமளே இப்ப உரையாடுறோம், இதுல எவ்வளவு சிந்தனை தெரிப்புகள் வருது. இவ்வளவும் இந்த சாரம், இந்த அழுத்தம் கூகுள்ல இருந்து கிடைக்குமா? இல்ல இப்போ பூனைக்கு எப்படி முடி வெட்டுறதுன்னு நமக்கு ஒரு சிந்தனை இருக்கும். ஆனா பூனைக்கு எப்படி முடி வெட்டலான்னு நீங்க கூகுள்ல பண்ணீங்கன்னா ஒரு 1000 பேர் முடி வெட்டியிருப்பாங்க, அது எல்லாம் வரும். அதுல இருந்து நம்ம சிறந்ததை தானே எடுத்துக்க முடியும். அங்க சிந்தனை திறன் மேம்பட தானே. இல்ல இதுலயே பாருங்க, நீங்களே அழகா சொல்லி சிறந்தது எது என்ன முடிவு பண்றது இருக்கு பாருங்க, அதுதான் நான் சிந்தனை திறன்கிறேன். அது மேம்பட தானே செய்யுது. கண்டிப்பா நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அந்த கூகுள்ல இருந்து விவரங்கள் தான் கிடைக்குது. ஆனால் இதுல எப்படி தேர்வு செய்வது, எது சிறந்தது என்கிற முடிவெடுக்கிற அந்த ஆற்றல் இருக்கு பாருங்க, அது வளர வேண்டும் என்றால் உரையாடலும் அவசியம். அது வளருதா? அந்த உரையாடலுமே இதுல நடக்குது, இணையத்திலேயே நடக்குது. ஆனா நான் சொல்றது, நாம ஒரு ஹெல்த்தியான, மென்டலி ஹெல்த்தியான பர்சனா இருந்தா தான் நாம இணையத்துல வருகிற விஷயங்கள்ல இருந்து அடுத்த லெவலுக்கு திங்கிங் எடுத்துட்டு போவோம். அதற்கு குடும்ப உறவுகள், நம்ம உறவுகள், நிஜத்தில் இருக்கிற நம்மளுடைய உறவுகளை நாம் எவ்வளவு பேணுகிறோமோ அந்த அளவுக்கு நாம மென்டலி ஹெல்த்தியா இருப்போம். அப்பதான் நம்மளுடைய சிந்தனை திறன் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும். ஆனா இது முழுக்க ஆக்கிரமிக்கும் போது நம்மளுடைய மென்டல் இது கண்டென்டட் ஃபீலிங் குறையுது. அதுதான் பிரச்சனையா. இல்ல இணையத்திலும் உரையாடல் நடக்குது, ஆனா அது முறையாக நடக்குதா என்கிற மிகப்பெரிய கேள்வியும் இருக்குது. ஆனால் நேருக்கு நேர் பேசுகிற அந்த உரையாடலுக்கு எதுவும் ஈடாகாது என்பதுதான் இப்பொழுது என்னுடைய கேள்வி. அதனாலதான் தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் நன்றி. நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி.